ஸ்ரீராம், அதுதான் இந்த கேள்வி. ஒன்று அவர் இந்த டிஸ்ட்ரெஸ் உருவாக்கப்படுது, அதுக்காக இது தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரியான அறிவிப்புகளை நீங்கள் வரவேற்கிறீங்களா? உங்கள் பார்வை என்னன்னு? ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் தான் டிஃபைன் பண்ணுவீங்க, இது ரேவடி கல்ச்சர் இல்லை இது தேவையான வளர்ச்சி திட்டம், அது இதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் இது அந்தந்த கட்சிக்கான உரிமை. அதிமுக அது இந்த ஃபினான்ஷியல் பொனான்சாவை அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அது அதிமுகவுடைய உரிமை. அதிமுக அவங்க டிசைட் பண்றாங்க. அவங்க ஒன்னும் பாஜகவை கேட்டு எதுவும் பண்ணலன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கூட. எதுக்கெடுத்தாலும் பாஜகவை கேட்டு பண்றாங்க, பாஜக கேட்டு பண்றாங்களே, இது அவங்களே டிசைட் பண்றாங்க. பேச மாட்டீங்களா? இல்லன்னா சொல்றேன்னா, நீங்க பாப்புலேஷன், ஆக்ரா பாப்புலேஷன் நீங்க தப்பா சொன்னீங்க, 23 லட்சம், 6 லட்சம் சொன்னீங்க. நான் சொல்லிடுறேன், இந்த 5000க்கும் 10,000க்குமே முதல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. சரி, என்ன டிஃபரன்ஸ்? நீங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும்ன்றதுக்காக அந்த 3000 ரூபாவை நீங்க முதல்லயே கொடுக்குறீங்க. சரி, நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுத்துல 2000 ரூபாய் மட்டும் தான் நீங்க அது அதாவது கோடை பொங்கல் போனஸ் 70 வருஷமா கோடை இருக்குங்க. அதனால அது விடுங்க, அந்த 2000 ரூபாய் இருக்கு. நான் இல்லன்னு சொல்றேன்னா கோடை புதுசா வருதாங்கற கேள்வி நியாயம். ஆனா இப்ப அது கொடுத்திருக்காங்கங்கிறது ஒண்ணும் புதுசு இல்லன்னு சொல்றீங்களா? அல்ல கொடுத்திருக்காங்க பிப்ரவரி, மார்ச் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல, பண்றாங்கல்ல. சரி, ஆனா பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்தாங்க. ஆனா அவர் சொல்றது அது போன பொங்கல் தரல. அந்த 1500 ரூபாயை நீங்க சேர்த்துக்கணும். நீங்க எடப்பாடி அவர்கள் 1500 ரூபாய் கொடுத்த போது 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னவங்க நீங்க கொடுக்கல. போன வருஷம் ரெண்டு பேருமே கொடுக்கணும்ன்றாங்க. இல்ல, ரெண்டு பேருமே கொடுக்கணும்ன்றாங்க. உங்க பாயிண்ட் என்ன நான் கேக்குறேங்க. 10,000 ரூபாய் என்னோட பாயிண்ட்ன்றது இங்க முக்கியம் இல்லங்க. இங்க இதோ இந்த பாயிண்ட் எப்படி வரவேற்கிறாங்க அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த பல நேரத்துல ஒரு குடிமகனா என் கருத்து ரொம்ப முக்கியம் சொல்லுவீங்க, ஆனா இன்னைக்கு இல்லங்கறீங்க. என்ன சார்? அப்படிலாம் இல்லங்க. அவருக்கு தெரியுங்க, அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா வருவாயை அவர் பெருக்கிறேன்னு திருப்பி கிளியரா சொல்றாரு. வரியை மட்டும் உயர்த்துவேன்னு சொல்லல. அந்த வரி எப்படி உயர்த்தணும் எங்களுக்கு தெரியும்ன்ற போது அண்ணன் அது எப்படின்னாரு, அப்ப நீட்டு மட்டும் கையெழுத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னீங்கல்ல, அது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியும், எதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றது அவருக்கு தெரியும். இப்ப பிஜேபி இந்த ஸ்கீம் ஆதரிக்கிறாங்களா இல்ல என்ன நிலைப்பாடு? இந்த அறிவிப்பு பிஜேபி இல்ல இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது அவர் செய்யக்கூடியதை அதிமுக ஏன் 2006ல நீங்க 1,76,000 விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பீங்களே, எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? 9,000 பேர் கொடுத்தீங்க. 1,76,000 மொத்தம் லேண்ட் இல்லாத லேண்ட் இல்ல, லேண்டே இல்லாம நீங்க வருவாய் துறைக்கு 1,75,350 பேருக்கு வந்து 3 படி கொடுப்போம். நீங்க 1,75,350 என்னைக்கு வந்தாலும் வருவாய் துறையில எந்த ஒரு வாக்குறுதியை அவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உண்மையாக 67 சொல்றீங்க செய்ததே இல்லை. 67 பாயிண்ட் 67 முருகுமாரன் எதிர்ப்பாரு சார். நீங்க 67 சொல்றீங்களா? எப்படியா இருந்தாங்க இல்ல அவரே ஏத்துக்க மாட்டாரு. திமுக அண்ணா இருந்து எனக்கு திமுக அண்ணா தலைமையில திமுக சார் இருந்தாங்க எனக்கு தெரியும். அவர் ஏத்துக்க மாட்டாரு இல்ல. நீங்க முதல்ல இருந்து நான் அப்படிதான் எடுப்பேன். அது நீங்க அண்ணா அவரோட பூந்து நீங்க சார் அண்ணா தான் சார் முதலமைச்சர் சார் அறிவிப்பு கொடுத்து அவர் இன்னைக்கு நீங்க அது திமுக என்ற சார் அவர் மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னாரு ஒரு படி திமுக என்ற பேரை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதோட பிரச்சனைகளையும் நீங்க என்ஜாய் பண்ணணும். அப்ப இவர் இல்ல அங்க போயிடாதீங்க. சரி, உங்களோட 2006 என்ன ஆச்சு? நீங்க சொன்ன உங்க நில எங்க இப்ப என்னங்க கேஸ் மானியம் 100 ரூபாய் என்னங்க ஆச்சு? டீசல் பெட்ரோல் விலை என்னங்க 2006 பெட்ரோல் விலை ஆமா நீங்க 36 நீங்க 43 ரூபாய் நீங்க ஏன் வேட் வாங்குறீங்க? நாங்க பெட்ரோல் பண்றீங்க தமிழ்நாடு மக்களுக்கு. நீங்க அந்த வரியை வாங்குறதுக்காக என்ன பண்றீங்க? நீங்க டாஸ்மாக்ல 30,000 கோடி ரெவென்யூ லீக் இருக்குன்னு ஒரு நிதி அமைச்சர் சொன்னார்ல, அந்த பணத்தை எடுத்தா நீங்க மக்கள் மேல சுமை கொடுக்க வேண்டாம்ல. ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் சரி பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் சரி பண்ணாலே இந்த உதவித்தொகை எல்லாம் தேவைப்படாதே அப்படிங்கிறார். இல்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க வரி உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படிங்கிறார். குஜராத் மாடல் வளர்ச்சி, கேரளா மாடல் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மாடல் வளர்ச்சியை தாண்டி திராவிட மாடல் ஆட்சி வளர்ச்சியை கொண்டு போயிருக்கு. குஜராத் தொழில்துறையில் உற்பத்தி துறையில் வளர்ந்தது. ஆனால் வளர்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே மனிதவள மேம்பாட்டிலே குஜராத் பின்தங்கியது. கேரளா மனிதவள மேம்பாட்டில் உயர்ந்தது. ஆனால் ஐடி உற்பத்தி துறை தொழில்துறையில் பின்தங்கியிருந்தது. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறையிலும் வளர்ந்திருப்பது, மனிதவள மேம்பாடாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் ஐடி துறையாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற சமூக நலத்திட்டங்கள் தான்.
இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் முன்மாதிரி மாநிலமாக வெற்றி பெற்றிருப்பதற்கு காரணம் சமூக நலத்திட்டங்களை கடந்த 50 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வருகிற தமிழ்நாடு அதன் தொடர்ச்சியாக இந்த சமூக நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கு. அதனால தான் அமர்த்திய சென் சொன்னார், தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது, ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் வளர்ச்சியை பகிர்ந்து கொடுப்பது, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம். அந்த திராவிட மாடல் அரசு அதை சாதித்திருக்கிறது. இன்னொன்னு சொல்லணும், முருகுமாரன் என்னிட்ட கேள்வி கேட்டார், எங்க ஊருக்காரர் தான் அவர் சொல்ற அந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2 ஆண்டுகள் பொருளாதார ரீதியாக கொரோனா தாக்குதலில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆனது. அதற்கு பிறகு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத திட்டம், பேராசிரியர் சொன்ன மாதிரி 7 தொலைநோக்கு திட்டங்கள் என்று 21 மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் அறிவித்ததில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு நிதியுதவி, குடும்ப நிதியுதவியாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றுதான் அதில் இருக்கிறதே தவிர அதில் எந்த இடத்திலேயும் எல்லா மகளிருக்கும் என்று சொல்லவில்லை. சொல்லாதையும் செய்திருக்கிறது இந்த அரசு. இன்னொன்று அண்ணன் ஸ்ரீராம் சொன்னார், கடன் வாங்கியதை பற்றி சொன்னார். ஒரு மாநிலம் என்பது ஜிடிபியிலே வளர்ச்சி அடைகிற பொழுது கடனும் வளர்ச்சி என்பது, கடன் வாங்குவதும் வளர்ச்சி, கடனும் உயரும் என்பது பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியது. 2021 எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவியை விட்டு போகிற பொழுது ஸ்டேட் ஜிடிபி என்பது 19.3 லட்சம் கோடி. இன்னைக்கு இப்பொழுது வந்திருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிடிபி என்பது 2026-27 40.67 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. எனவே ஜிடிபி உயர்கிற பொழுது கடனுடைய அளவும் உயரும். சரி, தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, கடன் வளர்ச்சி பெற்றிருக்கிறதால் மத்திய அரசு என்ன நிலைமை? 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற நேரத்தில் 55 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன். இன்றைக்கு இந்தியாவினுடைய கடன் 197.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2027 கடன் மதிப்பீடு என்பது 214 லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொருளாதார அடிப்படையிலே கடன் வாங்குவது என்பது ஒவ்வொரு அரசுக்கும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி வளருகிற பொழுது கடனும் வளரும் என்பது அது குறியீடு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வளவு நிதி நெருக்கடிகளுக்கு பிறகும் மக்கள் நல திட்டங்களை அறிவித்தது அனைத்தையும் திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். எல்லா திட்டங்களும் மக்களில் பயன்பெற்றிருக்கிற காரணத்தினால் வரக்கூடிய தேர்தல் என்பது பலம் பொருந்திய கூட்டணியில் என்று அதை நேற்று கூட உங்களுடைய டவுன்ஹால் சென்னை நிகழ்ச்சியில் பேசுகிறவர் முதலமைச்சர் சொல்கிறார், பலம் வாய்ந்த கூட்டணியாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பயம் அவர்களுக்கு பிடித்து உழுக்குகிற காரணத்தினாலே தினம் ஒரு வாக்குறுதியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிற இந்த அரசுக்குத்தான், இந்த அரசு தொடருவதற்குத்தான் 2026 வாக்களித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்வார்கள் என்பது என்னுடைய கருத்து.